இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுஜன பெரமுனவின் நாமலுடன் கிராமம் கிராமமாக நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் ஆரம்பமாவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஜனாதிபதி அறிவிப்பு. நாட்டின் நிர்வாகத்தில் சீர்கேடு அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பதவி விலகத் தொடங்கியுள்ளனர் என்று நளின் பண்டார குற்றச்சாட்டு. இந்திய அரசாங்கத்தின் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாமலுடன் கிராமம் கிராமமாக நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் தொடங்க உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி அருகே மத வழிபாடுகளை நடத்திய பின்னர் இந்த திட்டத்தின் முதல் நிகழ்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு நொச்சியாகம பகுதியில் நடைபெறவுள்ளதாக கூறினார். தற்போதைய அரசியல் நிலைமை பொதுஜன பெரமுனவின் எதிர்கால திட்டங்கள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிப்பதோடு அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக விரோதத்தை பதிவு செய்வதும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்த்து பல்வேறு பகுதிகளில் உள்ள 14,000 கிராமங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிகழ்வில் நாமல் கலந்து கொள்ள உள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் சென்று முக்கிய ஆதரவாளர்களை சந்திப்பது எனவும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பல அரசியல் சந்திப்புகள் ஏற்பாடாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் பொல்பித்திகம பகுதியில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவரின் பாதுகாப்பிற்காக 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் நாட்டில் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் இவ்வளவு அதிகமான பாதுகாப்பு தேவையில்லை என்றும் அவர் கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த ஜனாதிபதி அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பதுடன் இதில் எந்தவிதமான பழிவாங்கும் நோக்கமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம வீதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் வெறும் 2 பேருடன் வசித்து வருவதாக கூறிய அவர் அவர்களுக்கு பொருத்தமான வீடொன்று வழங்கியதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது பதவிக்காலம் முடிந்த பிறகு தனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என்பதை எழுத்து மூலம் அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதே நேரம் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய சொகுசு வாகனங்களை சிலர் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாகவும் இதில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் என்றும் இனம் காணப்பட்டுள்ளனர். ஜார்ஜ்டன் பெர்னாண்டோ மற்றும் லொஹான் ரத்வத் ஆகியோரின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளின் அடிப்படையில் இன்னமும் சில நாட்களில் மேலும் சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படலாம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் அச்சுறுத்தல் காரணமாகவே பதவி விலகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவிக்கையில் அபாயம் மிகுந்த பொருட்களை கொண்டு சிவப்பு முத்திரையிடப்பட்ட கொள்கலன்கள் எந்தவித சோதனையுமின்றி விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் ஆளுநர் ஒருவர் தொடர்புடையதாக கூறப்பட்டாலும் அவர் அதனை மறுத்ததாக குறிப்பிடுகின்றார். அவ்வாறானது உண்மையெனில் அவை யாருடைய அனுமதியில் விடுவிக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். அபாயம் மிக்கவை என்று குறிப்பிடப்பட்டிருந்த கொள்கலன்கள் மட்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக தெரிகின்றது. சுங்க அதிகாரிகள் அங்கும் இங்கும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் எந்த பயனும் இல்லை. இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உட்பட முழு அமைச்சரவையும் பதிலளிக்க வேண்டும். மேலும் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்ன என்பதையும் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும். நாட்டின் நிர்வாகத்தில் சீர்கேடு அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பதவி விலகத் தொடங்கியுள்ளனர். குறிப்பாக போக்குவரத்து சபை தலைவரை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அச்சுறுத்தி பதவி விலக வைத்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது என்று கூறினார். பாராளுமன்றத்தில் அனைவரும் எழுந்து விவாதிப்பதைப் போல இந்த விவகாரத்திற்கு காரணம் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விலைகள் விலை சூத்திரத்தின்படி மாற்றமடைவதோடு அதன்படி மாதந்தோறும் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு எரிபொருள் விலையையும் உயர்த்தும் என்பதற்காக விலை சூத்திரத்தின்படி மாற்றங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்று கூறினார். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்ச்சியாக நடைபெறும் செயற்பாடாகும் என்றும் அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அனைத்து துறைகளிலும் பணியாற்றி வருகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் தொழிற்சாலைகளுக்கான மின்சார கட்டணம் 30% குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவுக்கு பதிலாக கூப்பன் வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவர்தன வலியுறுத்தியுள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் எரிபொருள் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கு பதிலாக கூப்பன் முறையை கொண்டு வந்தால் அரசாங்கத்திற்கும் நாட்டுக்கும் கணிசமான தொகையை சேமிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். மேலும் உயர்வான எரிபொருள் தேவையுள்ளதாக நினைப்பவர்கள் தங்களது சொந்த செலவில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கே இருக்க வேண்டும், அதற்காக சொகுசு வசதிகளை கோருவதில்லை என்றும் அவர் கூறினார். நாட்டில் மீண்டும் நெருக்கடி உருவாகுவதை தடுக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் கல்கமுவ பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளுக்கு பிறகு தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகுந்த கவனத்துடன் நுட்பமாக செய்ய வேண்டிய நடவடிக்கை. நாட்டில் பெரிய அளவில் டாலர் கையிருப்பு இல்லாததால் கடந்த 5 ஆண்டுகளாக வாகன இறக்குமதி நடக்கவில்லை. ஒரே நேரத்தில் அதிக கோரிக்கை உருவாக்கும் போது சிக்கல்கள் ஏற்பட்டால் மீண்டும் நெருக்கடி நிலை உருவாகும். இதற்காகவே வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதை விட அவற்றை படிப்படியாக தளர்த்த வேண்டும். அதன் அடிப்படையில் தற்போது வாகனங்களின் விலை உயர்ந்துள்ள போதிலும் சில காலத்திற்கு பிறகு குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றார். அதேவேளை விவசாயிகளுக்கும் தற்போது சிக்கல் உண்டாகியுள்ளதோடு 15,000 ரூபாவாக இருந்த ஒரு மானியம் 25,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டாலும் அதை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக அதிக நேரம் செலவிட வேண்டியிருப்பதால் புதிய வேலை திட்டங்களில் கவனம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்திய அரசாங்கத்தின் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இலங்கைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்த பட்ஜெட் உரையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் வெளிநாடுகளுக்கு உதவியாக 5,483 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள அதே நேரம் இது அண்டை நாடுகளின் நீர்மின் நிலையங்கள், வீட்டு வசதிகள், வீதிகள், பாலங்கள் உள்ளிட்ட திட்டங்களை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த உதவி தொகையில் பூட்டானுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இது கடந்த ஆண்டில் 2,068 கோடியை விட அதிகமாகும். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதால் 2024-2025 பட்ஜெட்டில் இருந்து 245 கோடியிலிருந்து இந்த ஆண்டு 300 கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பங்களாதேஷிற்கான நிதி ஒதுக்கீடு 120 கோடி இந்திய ரூபாவாக உள்ளதோடு ஆப்பிரிக்க நாடுகளுக்கான நிதி உதவி 200 கோடி ரூபாவில் இருந்து 225 கோடி ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கான ஒதுக்கீடு 90 கோடி இந்திய ரூபாவில் இருந்து 60 கோடி இந்திய ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதோடு ஆப்கானிஸ்தானுக்கான நிதி உதவியும் 200 கோடி இந்திய ரூபாவிலிருந்து 100 கோடி இந்திய ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு கடற்படை கப்பல்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக அடுத்தடுத்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கடற்படையின் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. பாகிஸ்தான் கடற்படையின் PNS அஸ்லட் என்ற போர்க்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பல் இலங்கை கடற்படை சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்கப்பட்டது. 243 பணியாட்களை கொண்டு இந்த கப்பல் 123 மீட்டர் நீளமுடையதாகும். இதன் கேப்டனாக முகமது அசார் அக்ரம் கட்டளை அதிகாரியாக பணியாற்றுகின்றார். இந்த கப்பல் எதிர்வரும் 4ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது. இதேவேளை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்தோனேஷிய கடற்படையின் போர்க்கப்பலான கிரிபாங் டோமோ 357 கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. 111 பணியாளர்களை கொண்ட இந்த கப்பல் 97 மீட்டர் நீளமுடையதுடன் இதன் கட்டளை அதிகாரியாக கேப்டன் டெடிகுனவன் வித்யாமோகோ செயற்படுகின்றார். இந்த கப்பல் விநியோகம் மற்றும் சேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் நேற்று சனிக்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட்டது. வெள்ளியன்று வருகை தந்த பங்களாதேஷ் போர்க்கப்பல் PNS சமுத்ரா இன்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.